தருமபுரியில ஒரு பள்ளியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, என்கிட்ட படித்த ஒரு மாணவன். அவன் பேரு பாலா சாஸ்திரி. அந்த மாணவன் சின்னோண்டு பையன் 6வது என்கிட்ட வந்து வர்றான். ஆனால் படிப்பு வந்து அவன் ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப டாப்பர்லாம் கிடையாது. ஒண்ணுமே சராசரி மாணவன். ஆனா, அவன்ட்ட உள்ள ஒரே ஒரு டேலண்ட் என்னன்னா, என் கிளாஸ் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, அந்த கிளாஸ்ல அவன் கண்டிப்பா ஒரு பாட்டு பாடுவான். இல்லன்னா ஆக்ஷன் பண்ணுவான். "டேய் பாலசாஸ்திரி இங்க வா. இப்ப இன்னைக்கு வந்து நீ கட்டபொம்மன் மாரி நடிச்சு காட்டு." அப்படியே கட்டபொம்மன் மாரி நடிப்பான். சரியான டேலண்ட். அதனால பாலசாஸ்திரி என்ற அந்த பெயரை வெற்றி கொண்டான். "இனிமே உன்னோட வாழ்க்கையில வெற்றி தான்டா" அப்படின்னு சொல்லி வெற்றி கொண்டான் என்ற ஒரு பெயர் நான் சூட்டினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் முடிந்து விட்டது. நானும் அந்த பள்ளியை விட்டு வந்து விட்டேன். ஒரு நாள் மதியம் ஞாயிற்றுக்கிழமையில சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு ஃபோன் கால் வருகிறது. எடுத்த உடனே, "ஐயா! நான் வெற்றி கொண்டான் பேசுறேன்." அப்படின்னு சொன்ன உடனேயே, "எந்த வெற்றி கொண்டான்னு சொல்லு." "ஐயா! உங்க வெற்றி கொண்டான், தருமபுரி வெற்றி கொண்டான் என்று சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிந்தது, அந்த மாணவன் என்னை இன்னும் மறக்கலன்னு." நான் மறந்துட்டான்னு நெனச்சேன். ஆனால், நான் அவனுக்கு ஒரு வாய்ப்புகள் குடுத்தேன் பார்த்தீங்களா? பாட்டு பாட சொல்லி நடனம். அந்த வாய்ப்பு இன்றைக்கு இன்றைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான். திருச்சி காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான். ஸ்டேட் லெவல்ல உள்ள தமிழ் ஸ்பீச்ல அவன் தான் நம்பர் 1. இத நான் ஏன் சொல்றேன்னா, பெருமைக்கு சொல்லல. மாணவர்களிடம் கண்டிப்பாக திறமை கிடக்கிறது. அந்த திறமை அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஒவ்வொரு ஆசிரியரும் தெரிந்து கொண்டு, அவன் திறமைய நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம்னா, அவன் சாதனையாளராக மாறுவான். அத விட்டுட்டு, "நீ எங்கடா உருப்பட போற? என்னடா பண்ண போற நீ? அ 100 மார்க் வாங்குறானே, அவன் பெருசு இல்ல. அவன் எப்படி வேணாலும் தப்பிப்பான். ஆனால் சராசரியா இருக்கான் பார்த்தீங்களா? அவனை ஒரு ஒரு பெரிய சிறந்த வெற்றியாளனாக மாற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் மட்டும் தான் உள்ளது. அத விட்டுட்டு, "டேய் உட்கார்றா! என்ன கேட்கிற? கேள்வியா? பதில் சொல்ல முடியாது உட்காரு." இந்த மாரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பாக அவனுடைய திறமையை நம்ம என்ன பண்றோம்? அடகு வைக்கிறோம். அன்னைக்கு நான் அவனுக்கு அவன் ஒரு ஒரு விளக்கு சிறப்பாக எரிகின்ற ஒரு விளக்கை நான் என்ன பண்ணேன்? கொஞ்சோண்டு தூண்டி விட்டேன் அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த விளக்கு ஒளி பயங்கரமா ஒளி தருகின்ற ஒரு சிறந்த விளக்காக இந்த சமுதாயத்திற்கும், அவன் குடும்பத்திற்கும் சிறந்த மாணவனாக மாறியிருக்கிறான் என்றால், அவனுடைய உழைப்பு தான். அவனுடைய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ஜெயித்தது